அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்று நம்முடைய அகவெளி வாழ்வியல் நடுவம் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்த நம்முடைய அக்கு சிகிச்சையாளர் திரு அமர்சன் அவர்கள் அருமையான இன்னைக்கு ஆரோக்கிய வாழ்வு அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப அழகாக நடத்தி கொடுத்தாங்க. சிறப்புரை ஆற்றி விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் கொடுத்து சிகிச்சையும் மக்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க. நம்முடைய ஜெயராமன் ஐயாவுடைய தலைமையில் தான் நடைபெற்றுச்சு. இன்னும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வந்திருந்த அத்தனை பேரும் கடைசி வரைக்கும் இருந்து ரொம்ப பொறுமையாக இருந்து அவங்களுடைய சந்தேகத்தை எல்லாத்தையுமே கேட்டாங்க. சந்தேகத்துக்கு எல்லாமே அமர்சன் தம்பி ரொம்ப அருமையாக பதில் சொன்னாங்க. இந்த விஷயம் நம்ம பெரம்பலூரில் உள்ளே கொடுத்ததுக்கு அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான். எல்லாருமே இதில் ஒரு தெளிவான ஒரு பார்வையில் இருந்து வெளியே போயிருப்பாங்க நான் நம்புகிறேன். அவர்களை நம்ம பெருமைப்படுத்துறதுக்காக மட்டும் சொல்லலை இந்த விஷயத்த. நம்மளுடைய பெரம்பலூர் வட்டாரத்தில் இதை பற்றின ஒரு எதுவுமே இல்லாமல் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. அது இன்றைக்கி ஒரு குழு விளையாட்டு வச்சு ரொம்ப சந்தோஷப்படுத்தினார் அமர்சனாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பாருங்க, சிகிச்சை எல்லாருமே அங்கேயே எடுத்துக்கிட்டாங்க. சிகிச்சை எடுத்தவங்க எல்லாருமே பயங்கர மகிழ்ச்சியான ஒரு மனநிலையோடு தான் வெளியே போனாங்க. காந்திராஜா இவங்க திருமயம் இவர் காலைல 3:30 மணிக்கு கிளம்பி வந்துட்டார். பார்த்துக்கோங்க, ரொம்ப ஆர்வமான மனிதர்கள் இன்றைக்கி நான் மீட் பண்ணேன் நான். முத்துலட்சுமி மேடம் இவங்க ஏற்கனவே படித்தவங்க, கணினி ஆசிரியர். அவங்களும் அனுபவ உரை கொடுத்தாங்க. காந்திராஜா அனுபவ உரை கொடுத்தாரு. அவங்களுடைய அனுபவத்தில் அவங்க கேட்குறப்ப எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். ரேவதி இவங்க சென்னையில் படித்தவங்க, இவங்க வந்திருந்தாங்க, அனுபவ உரை கொடுத்தாங்க. திரு நாகராஜன் ஐயா அவர்கள் உடற்கல்வி இயக்குனர், இவர் ரொம்ப அழகாக தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். இயற்கை வாழ்வியல் வாழ்ந்ததால் என்ன நமக்கு பயன் இருக்குங்கிறத. இதுபோல் ஒவ்வொருத்தருமே இயற்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத இன்றைக்கி நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். நிறைய பேர் இதில் மிஸ் ஆகிட்டோம். ஏதோ சொல்கிறாங்க, எதுக்கோ கூப்பிட்றாங்க நினச்சிட்டு இருந்தோம். வந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி பயனுள்ளதாக ஒரு வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டு தான் வெளியே போனாங்க. வராதவங்களுக்கும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இன்னொரு நம்ம நிகழ்ச்சி நடத்துகிறப்ப எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் பங்கு பெற்று உங்களுடைய வாழ்வியலை இயற்கை வாழ்வியலாக நீங்கள் மாற்றணும். ஜெயராமன் ஐயா பேசுகிறாரு பாருங்களேன், இவரோட வாழ்க்கையெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. 50 ஆண்டு காலமாக எந்த ஒரு ஊசி மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் நன்றி. மருந்து மாத்திரை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம். அதே மாதிரி நம்மளோட உடம்பும் ஒவ்வொரு பகுதியுமே அதுக்கே தெரியும். இப்போ காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா அதை வெளிப்படுத்துதுன்னு அர்த்தம். இந்த காய்ச்சலை நான் கட்டுப்படுத்துறதுக்காக நான் ஒரு மாத்திரையை போடுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த காய்ச்சலை நிறுத்திட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா வாமிட்டா அந்த கழிவை வெளியேற்றுறதுக்கு முயற்சிக்கணும். நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், ஐயோ வாங்கி வந்துருச்சு, ஓடு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாத்திரை போடுவோம். அதையும் திருப்பி அடைக்கணும். ஒரு 5-6 மாதம் மாதிரி சாப்பிட்டேன். ஃபேமிலியாக தான் போயிட்டு இருந்தது. இடையில சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகள் வந்தது. ஒய்ஃபுக்கு பிரச்சனைகள், ஒய்ஃபுக்கு மெடிசன் எடுத்து ஆள் உண்டாயிட்டாங்க. அந்த பிரச்சனைகள் தீர்வு காண முடியாமல் போனது. அதுக்கப்புறம் நான் வெளியில் ஒய்ஃபுக்கு போய் அந்த பிரச்சனை காட்டாங்க. உடனே சரியில்லாம தான் போகும். நாள்பட்ட நினைவுகளை நீங்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஷோல்டர் வலிக்கும். குடும்ப சுமையை பாரம் தூக்கிட்டே சுமந்துட்டு இருக்கிறவங்களுக்கு முதுகு வலி வலிக்கும். நம்ம மனசு ஃப்ரீயா வச்சுட்டு போகணும். நம்ம பசி, தாக்கம், தூக்கம், ஓய்வு இதெல்லாம் இருந்தால் இதையும் சேர்த்து வாழ்க்கையெல்லாம் கொண்டு வரணும். இந்த பிரபஞ்சம் எத்தனையோ பேர் படிச்சுட்டு இருக்கோம். இவங்களுடைய மென்டர் இப்போ அவங்கள்ட்ட நம்ம போனதுக்கப்புறம் இந்த 2 மாதம் என்ன கற்றுட்டோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு மாத்திரை மருந்து எடுத்துக்காதுங்க. அந்த உடலை ஓய்வு கொடுங்க. நான் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ போன 2 மாதத்துல எந்த மாத்திரையும் போனதில்லை. காய்ச்சல் வந்தாலும் நேரம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் அமைதியாக படுத்துறது, நடந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா படுக்க வைக்கிறது. இல்லை ரொம்ப தேவைப்படுதுன்னா கொஞ்சம் தூங்கிடுறது. ஓய்வு கொடுங்க அப்படின்னா உடம்புக்கு ஓய்வு கொடுத்துங்கன்றாங்க. சாப்பிட்றப்ப பசிக்கல அப்படின்னா சாப்பிடாதீங்க. அதே மாதிரி பசியை உள்ள ஆரம்பிச்சிருக்கேன் நான் போது பசிச்சா மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்த டைமிங் சொன்ன மாதிரி 9 மணியெல்லாம் சாப்பிடணும், 1 மணியெல்லாம் சாப்பிடணும், 8 மணியெல்லாம் சாப்பிட முடியாது. அதே மாதிரி 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடியே தெரியும். நீ கிளாஸ் பண்ணுறப்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பசிக்கல அப்படின்னா நைட் சாப்பிடாதே படுத்துக்கிறது, அதுவும் நடந்துட்டு இருக்குது. பசிக்கும் போது கட்டாயமும் கிடையாது. அப்போ அந்த 3 வேலைங்கிறத 2 வேலையாக மாற்றியாச்சு. போகுது முடிஞ்ச அளவுக்கு மாற்றிருக்கிறோம். அதனால உடம்பை காய போடுறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ அவங்க சார் கேட்ட கேள்வி அதுதான், மாத்திரை மருந்து இளையதை எடுத்துக்கிட்டாங்களே அதனால எது நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ பணம் முக்கியமா உடல் ஆரோக்கியம் முக்கியமா 2 பக்கம் பாயிண்ட் வச்சுன்னா கண்டிப்பா வாழ வாழ்க்கையில கல்யாணம், குழந்தை இதெல்லாம் தாண்டி அந்த இண்டிவிஜுவாலிட்டிக்கு எது முக்கியம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம். நம்ம எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் புருஷனுக்கு கொண்டாடி இருந்தாலும் நம்முடைய உடல்ல ஒரு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் நம்ம உடல் பாதுகாக்கிற மாதிரி இருக்குது. அப்ப ஒவ்வொருத்தரும்
இதெல்லாம் மாத்திரை போட்டு ஸ்டாப் பண்ணுறப்ப உள்ள கழிவாயிடுது. கழிவு என்னவாகுது அப்படின்னா நோயாக மாறுது. நோய் என்னவா மாறுதுன்னா கடைசியாக கட்டியாக ஃபார்ம் ஆகி கேன்சர் ஆரம்பிச்சுடுறாங்க. இதுதான் ஒரு சின்ன ஒரு கரு. இதுதான் வந்து இந்த கருவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேலைக்கு போகிறோம், நைட்டு போகிறோம், பகலில் போகிறோம், அதெல்லாம் தாண்டி உடல் ஆரோக்கியம் முக்கியங்கிற பாயிண்ட் தரப்ப நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இயற்கை வாழ்க்கையில ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஐயா வந்து லேட்டாக வந்து தான் அவங்க கேட்டாங்க, அதனால சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு சில புரிஞ்சுச்சிங்களா, அதனால மறுபடியும் சின்ன ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. பேசினா நிறைய அவர் பேசுவார், எல்லாரும் பேசலாம். உங்களுக்கு நேரம் இல்லை. என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா முதல் கேள்வி வந்து சைனஸ் கேட்டாங்க. அவங்க மேடம் வந்து சைனஸ் ப்ராப்ளம் கேட்டாங்க. அடுத்து சார் வந்து மரபு வழி நோய் வந்துச்சுன்னா அதை இருக்க முடியுமா, எதனால அப்படின்னா இந்த அக்குப்ரெஷர் முறை மூலமா, சரிங்களா, இந்த அக்குப்ரெஷர் சிகிச்சை மூலமா தவிர்க்க முடியுமா. இந்த சிகிச்சை வந்து ஒரு சில சிகிச்சை பார்த்துருப்பீங்க, நிறைய ஊசி குத்துவாங்க. குழந்தை வந்து 10 ஊசி குத்துவாங்க, ஒரு 7 குத்துவாங்க. இந்த இவங்களுடைய முறைப்பாடு என்ன பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புள்ளி தான், ஒரு பாயிண்ட் தான். உடம்புல என்ன குறை இருந்தாலும் நோய் இருந்தாலும் அதை தடுக்கிறதுக்கு, அது தீர்க்கிறதுக்கு, நோயை வந்து அடியோடு எடுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. அதுக்கு வந்து ஒரு புள்ளியை பாயிண்ட் பண்ணுவாங்க, அந்த ஒரு புள்ளி அழுத்தம் கொடுப்பாங்க. நம்முடைய முறை வந்து இதுதான் ஸ்டார்டிங், எந்த ஒரு மருந்து எதுவும் கிடையாது. ஸோ மூணாவது கேள்வி வந்து நான் கேட்டாங்க 74 வயசுக்கு சக்கரை இருக்குது, தடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. 74ல 100 வயது இருந்தாலும் சக்கரைங்கிறது நோய் கிடையாது. அது முதல் பாயிண்ட். நோய் அல்ல, சக்கரை என்பது நோய் அல்ல. அப்ப அதுக்கு வந்து மருந்து மாத்திரை இல்லாமல் இருக்காங்கன்னா இந்த முறையை பண்ண முடியுங்கிறது அடுத்ததுக்கு. நாலாவது வந்து தைராய்டு, பிபிக்கு வந்து இந்த முறையை வந்து சரிபடுத்த முடியுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக பண்ண முடியும். 5வது கேள்வி தூக்கம் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டாங்க. அவங்க 14 பையன் வந்து தூங்கிட்டே இருக்கலாம், எப்போ பார்த்தாலும் தூங்கலாம் அப்படிங்கிறது வந்து அது நோயா, தீர்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான அதுக்கான பதில் அவங்கள்ட்ட இருக்குது, அதுக்கான சிகிச்சை முறை அவங்கள்ட்ட இருக்கு. அதுக்கப்புறம் அசிடிட்டி, உடம்புல வந்து அல்சர்ன்னு சொல்றாங்க. நிறைய சாப்பிடாம இருந்தா அல்சர் நம்ம தவறாக நினைச்சிட்டு இருக்கிறோம். அதிகமா சாப்பிட தான் அல்சர் பார்க்காம இன்னொரு கருத்து சொல்றாங்க. அது நம்ம வந்து நம்பிதான் ஆகும். அப்ப இதுல நிறைய சந்தேகம் வரப்ப நம்ம என்ன பண்ணணும், சந்தேகத்தை தீர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணியாகும். இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை முறையை நம்ம அடுத்து நம்ம தொடர்ந்து நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணியாகும். நம்மள அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க, திறந்தூர்ல எண்ணெய் கொடுத்தாச்சு அவங்க. இதுக்கப்புறம் நாம என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணியாகும். ஏன்னா அங்கிருந்து இங்க வரது காரணம் என்ன அப்படின்னா தஞ்சாவூர் திருச்சி வரைக்கும் இந்த அக்குபஞ்சர் முறை வந்து நல்லா போயிட்டு இருக்குது. திருச்சி கூட கொஞ்சம் தான் சொல்லப்படலாம். பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை சைட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேக்சிமம் நல்லா அவார்ட்ஸ் சொல்லுவாங்க, மருந்து மாத்திரம் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே இவங்களுடைய ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சைடு வராது காரணம் எந்த ஒரு அவார்டும் இல்லை, விழிப்புணர்வு இல்லை. அந்த விழிப்புணர்வை கொடுத்து தான் வந்துட்டாங்க. நாம என்ன பண்ணணும், நம்மள ஸ்டிமுலேட் பண்ணி தரோம். நம்ம என்ன பண்ண அவங்கள ஃபாலோ பண்ண போறோம், அவங்க இங்க வர வைக்க போறோம். நமக்கு எந்த தொந்தரவு இருந்தாலும் அவங்க இங்க வரேன்னு சொல்றாங்க, சிகிச்சை அளிக்க வரேன்னு சொல்றாங்க. நாம எந்த அளவுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மாதம் ஒரு முறையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறையோ வரதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம திருச்சி தாண்டினதுக்கு அப்புறம் பெரம்பலூர்ல, சேலம் வரைக்கும், ஆத்தூர் வரைக்குமே இந்த சரௌண்டிங்ல இந்த முறை வந்து பயன்பாடுல இல்லை. அது காரணம் என்னன்னா அவார்னஸ் இல்லை. இதுதான் உண்மை. இப்போ சேலம் போயிட்டீங்கன்னா சேலம், தர்மபுரி, கோயம்புத்தூர்லாம் போனீங்கன்னா நல்ல பயங்கரமா கேட்டுருக்காங்க, செயல்படுறதுக்கான முறை இருக்குது. அப்போ கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்ல யாருக்காவது காட்டணும், எந்த ஒரு விதமும் கிடையாது. ஸோ அந்த ஒரு அவார்னஸ்க்காக தான் எங்களுக்கு புதுசு எடுத்து காலையில் வந்து நம்ம வந்து ஒரு அப்படியே கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக எல்லாருமே பயனுள்ளதாக தான் இருந்திருக்கணும். இதுக்கு நிறைய மனசுக்குள்ள கேள்வி இருக்கும், இல்லாமல் இருக்காது. இந்த கேள்விலாம் வந்து ரொம்ப கம்மியான கேள்வி. இது தாண்டி ஒரு மனசு நிறைய ஹார்ட்டாக வருது, ஏன் அது கேட்கலாம். நீங்கள் ஆன்ஜியோ பண்ணுறாங்களே அது ஓகேவா கேட்கலாம், ஸ்டெம் வைக்கிறாங்களே, பைபாஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு உங்களுக்கு நிறைய கேள்வி வந்திருக்கும். எல்லா கேள்விக்குமே அவங்கள்ட்ட பதில் இருக்குது, சரிங்களா. அவங்க கேட்கறதுக்கு வந்து ஒரு நாள் பத்தாது. நம்ம அவங்கள ஃபாலோ பண்ண மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு ஒரு பேஷண்ட்டாக போய் அவங்க முன்னாடி உட்காந்துட்டோம்னா அவங்களுடைய சிகிச்சையும் அவங்களுடைய பேச்சு நம்ம வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணணும், புரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து இன்னொரு கேள்வி வந்து அடிக்கடி பசிக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கும் அவங்கள்ட்ட பதில் இருக்குது, சிகிச்சை இருக்குது. முடிஞ்சவங்க யாரெல்லாம் தேவைப்பட்டா நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணி அவங்கள்ட்ட நீங்கள் பேசிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான என்ன சொல்லிட்டு கேட்டு போகலாம். இல்லை அப்படின்னா 1 மணியோட செஷன் முடியுது, நம்ம வந்து கிளம்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. யாருக்காவது இனி சந்தேகம் இருந்தால் கொஞ்சம் வர முடியுமா கேட்கலாம். அவங்க அப்படின்னு நீங்கள் தாராளமாக இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து ரொம்ப சந்தோஷமா நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணீங்க. அதுக்கு எல்லாருமே நன்றி சொல்லிக்கிறேன். நான் தூக்கம், நீ வந்து தூக்கத்தை முழுசா புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா உடம்புல புதிய செல்கள் உற்பத்தி நிகழாது. புதிய செல்கள் உற்பத்தி நிகழ்னா இறந்து போன செல்கள் மேலேயே பிறக்கிற கொஞ்சம் புதிய உற்பத்தி செல்லும் பிறக்க வேண்டிய பணத்து நிலையே. உள்ளுக்குள்ள நிறைய நுண்ணுயிர்கள், நிறைய செல்கள் இருக்கு உள்ளுக்குள்ள. நம்ம சாப்பிட்றோம், உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அது உள்ளுக்குள்ள போயிட்டு நிறைய உயிர்கள் அத்திக்குது, உள்ள நிறைய நுண்ணுயிர்கள் அத்திக்குது. நாம இரவு தூக்கத்தை முழுக்க புறக்கணிச்சிட்டோம் அப்படின்னா
இந்த உடம்புல இந்த ஜீரணமே நடக்கும். இந்த உடம்பு வந்து எதையுமே பிரித்து ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணாது, வெப்பமாகிடும். ஹீட்டை வந்து உடம்பு தானாகவே சூட்டு, அதிகப்படியான ஒரு சூட்டை வந்து உடம்பு ஜென்ரேட் பண்ணும். அதிகப்படியான சூடு ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா நோயை இருக்கிறதுக்கான வேலைகளில் முதல்ல அந்த ஹீட் வந்து வேலை செய்யும். இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் நம்ம வந்து இரவில் வந்து கண்ணு முடிச்சு வேலை செய்ய வேண்டியிருக்கு. அப்படி கண்ணு முடிச்சு வேலை செய்யணும்னா நம்ம என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒத்து போகிற மாதிரி அதுக்கு பக்கமாக வேற என்ன ஆல்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. யாரெல்லாம் இரவு வேலைக்கு போகிறோமோ இரவு சாப்பிடலாம், இரவு சாப்பிட்டு வேலைக்கு போட்டோம் போய் வேலை பார்க்கலாம். காலைல வர்றாங்கல்ல, காலைல வந்து எந்த உணவும் எடுத்துக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் அவங்க எந்த உணவும் எடுத்துக்காம இந்த உடம்புக்கு வந்து முழுக்க ஓய்வு வரும். அந்த இரவு நடக்க வேண்டிய வேலை இருக்குல்ல, அது ஒரு 50 to 60% ஓரளவுக்கு ஓங்கி அடிக்கிறது தாங்கி அடிக்கிற மாதிரி இந்த உடம்பு மாறும். எந்த உணவும் எடுத்துக்காம ஸ்ட்ரெயிட்டாக லஞ்சுங்கிறத ஒரு ஃபஸ்ட்டு வேலை வரும். மீண்டும் நைட்டு கண்ணு முடிக்கிறாங்க அப்படின்னா மீண்டும் நைட்டு 2வது வேலை வரும். அந்த ஒரு 12 மணி வரைக்கும் மதியானம் அவங்க எந்த உணவும் எடுத்துக்காம முழுக்க ஓய்வில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டோட்டலாக அந்த இரவு முழுக்க அவங்க கண்ணு முடிச்சதுக்கு இந்த உடம்புல என்ன வேலை நடந்திருக்குமோ அது ஒரு 50% to 60% அந்த உடம்பு ஏற்படுத்திக்கும். கொஞ்சம் மீண்டு வரதுக்கான முயற்சியை செய்யும். மருந்து மாத்திரை சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க மனமயம், அவங்க மனப்பிறகு ஏற்படுறோம், சிந்திக்க முடியாது. ஒரு இரவு முழுக்க கண்ணு முடிச்சுட்டு நீங்கள் தொடர்ச்சியாக 10 இரவுகள் வந்து நீங்கள் நல்லா தூங்கிடலாம், நல்ல உணவு உங்களை எடுத்துக்கலாம். ஒரே ஒரு இரவு மட்டும் நீங்கள் முழுக்க கண்ணு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் உங்களால் எதையும் சிந்திக்க முடியாது, எதையும் பேச முடியாது, எதையும் தெளிவான கண்ணோட்டத்தோட பார்க்க முடியாது, பேசுகிற வார்த்தை வந்து தெளிவாக வந்து விழுவாது, பசி இருக்காது. உடம்பு வந்து மேலும் மேலும் மனசும் உடம்பும் சேர்ந்து போயிட்டு ஒரு நோய்வாய்ப்பட்டு சிக்கலுக்கு ஏற்படுற நிலை ஏற்படும். அதற்கு மேலே மருந்து மாத்திரை